ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குது. அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகளிடம் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. அதற்கு முன்பாகவே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லா எதிர்கட்சிகளும் மொத்தமாக வெளிநடப்பு செய்தன. அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துட்டு திரும்ப சேர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு நேற்று நிகழ்வுகள் நடந்திருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, வெளிநடப்பு செஞ்சது டு ரெஜிஸ்டர் தேர் அப்போசிஷன். அவங்க சபையில் அவங்க நடந்துகிட்ட முறை, ஆளுங்கட்சி நடந்துகிட்ட முறைக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக வெளிநடப்பு செஞ்சாங்க. அதை செய்யணும். அடுத்து நாடாளுமன்றத்தில் நடக்க வேண்டியதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதால மறுபடியும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்ல கொஞ்சம் 20 MP போயிருக்காங்க. அவங்க புதுசா ஒரு நாம்கா வாஸ்தா கட்சின்னு சொல்லுவாங்க, பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கட்சியில தங்களை இணைச்சிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்கள பத்தின முடிவு இன்னும் ஸ்பீக்கர் கொடுக்கல. ஏன்னா இவங்க திரிணாமுல் சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாரையும் நீங்க பதவி நீக்கம் செய்யணும்னு. அதை பத்தி முடிவு இன்னும் ஸ்பீக்கர் கொடுக்காத நிலையில அவங்களுக்கு எந்த விதத்துல அழைப்பு விடுத்தாங்க அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் எழுப்பின கேள்வி. அது சரியான கேள்வி. அதுக்கு இவங்ககிட்ட பதில் கிடையாது. பிளஸ் இன்னொன்னு கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு, எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும்ங்கிறாரு. எதுல ஒத்துழைக்கணுமா? இவங்க என்னென்ன மசோதா கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம் சத்தம் போடாம பாஸ் பண்றதுல ஒத்துழைக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒத்துழைப்பு. நீட்ல இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கேங்கிறத பத்தி பேசக்கூடாது. இதை ராமர் கோயில்ல எம்பசில் நடந்துங்கிறது பேசக்கூடாதுங்க. ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அந்த மசோதாவை அப்ரூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் இவங்களுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருந்திருக்கு. ஜனநாயகத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி திரிணாமுல் காங்கிரஸை பிளவுபடுத்துவதற்காக செய்த விஷயம் அல்லது திரிணாமுல் காங்கிரசுக்குள்ள நடந்த பிளவு, ஒவ்வொருவராக அந்த கட்சியிலிருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு சூழல், இது தொடர்பான பிரச்சனைய எதிர்கட்சிகள் ரைஸ் பண்ணாங்க. அதுல திமுக அவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வெளிநடப்பு செய்தது அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா காங்கிரஸ் எடுத்த அதே நிலைப்பாட்டுல திமுகவும் இருக்க முடியும், இருக்கு அப்படின்னு தானே சார் இதுக்கு அர்த்தம்? ஆமா, தேசிய பிரச்சனைகள் ஒன்னாத்தான் இருக்கணும். அதாவது இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுல டீலிமிட்டேஷன்ல காங்கிரஸுக்கு எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு டிஎம்கே எடுத்துடணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் இவங்களை நடத்தின விதத்துக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு. ஆனா அந்த டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் தேசிய பிரச்சனை, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி விஷயங்கள்ல தேசிய பிரச்சனைகள். இதுல இவங்க எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் கேரளாவில் எதிர்த்த நிலைப்பாடு இருந்தாலும் இதுல ஒன்றிய அரசுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருங்கிணைந்த நிலைப்பாடு கொண்டிருக்காங்களோ அதே மாதிரி திமுக செயல்படும். அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. கூட்டணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தேசிய அளவில் அவங்க அவங்களுடைய கொள்கை ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இன்னைக்கு அப்படி வெளிநடப்பு செஞ்சதுங்கிறது ஒரு நல்ல சமிக்ஞை. அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு பிரச்சனை 2018 வரும்போது அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ரொபோசலுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிக்கத்தானே செஞ்சது. ஆமா, அதனால பிளைண்டா பாஜக எதிர்ப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, சிபிஐஎம் ஆதரவு தெரிவிச்சது. ஆமா, அவங்களுடைய நிலைப்பாடு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கான ரிசர்வேஷன்ல அவங்களுடைய நிலைப்பாடு வேற. ஆனா நான் கேட்கிறேன், டீலிமிட்டேஷன்ல இவங்க வேற நிலைப்பாடு எடுக்க முடியுமா? காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடை விட வேற நிலைப்பாடு எடுக்க முடியுமா? அல்லது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இவங்க வேற நிலைப்பாடு எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வேற கொஸ்டின் சார். எடுக்கிறாங்களா, எடுக்க போறாங்களா, எடுக்க போறாங்கிறதுக்கான ஏதேனும் அறிகுறி இருக்கா? எதுவுமே இல்லாம இளங்கோவன் சொல்லியிருக்காரு இல்லைங்க, இது அவங்க கொண்டு இதுல ஏதாவது மாற்றங்களோட கொண்டு வந்தாங்கன்னா அதை பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே. ஆமா, மாற்றங்கள் என்னங்கிறத பரிசீலிப்போம்னு தானே சார். பரிசீலிச்சுட்டு ஒரு முடிவெடுப்போம்னு சொல்றது தானே நார்மலான பதில். என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதற்கு என்றைக்குமே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோங்கிறதா சரியான நிலைப்பாடு இருக்க முடியும். அதை பார்த்துட்டு சொல்ல போறோம். என்ன ப்ரொபோசல் கொண்டு வராங்களோ அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் இருந்து மாத்திருக்காங்களா? அந்த அடிப்படையில இருந்து மாத்திருக்கதா சொல்லியிருக்காங்களா?
சொல்லல. அவங்க என்ன மாறி என்ன இது சும்மா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பானது இல்ல சார், டீலிமிட்டேஷன் தொடர்பான. டீலிமிட்டேஷன் தான் சொல்றேன் நான். டீலிமிட்டேஷன் அவங்க 50% கூட்டுறோம் இருக்காங்க. இதுல அடிப்படையில் ஏதாவது மாறுதல் சொல்ல போறாங்களா? இல்ல கூட்டுறோம்னு சும்மா சொல்லிட்டு தானே இருக்காங்க. ப்ரொபோசலுக்குள்ள வரல. இல்ல இப்ப வருதா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ப்ரொபோசலுக்குள்ள வந்தாலுமே அதை அவங்க ஏத்துக்கிறாங்களா? 50% எங்களுக்கு போதும்னு ஏத்துக்கிறாங்களா? சார் அது ப்ரொபோசலுக்குள்ள வருதா வரலையாங்கிறதே பார்க்காம நான் எதுக்கு சார் முடிவு சொல்லணும்? காங்கிரஸோட அவசரத்துக்கு நாங்க முடிவு சொல்லணுமா? காங்கிரஸோட அவசரத்துக்கு நாங்க முடிவு செய்யணுமான்னு கேக்குறேன். காங்கிரஸோட அவசரம் எதுக்கு இதை பாக்குறீங்க? அப்படி பி சிதம்பரம் சொல்றாருல்ல, பி சிதம்பரம் சொல்றாருல்ல. பி சிதம்பரம் சொல்றாங்க, யாரும் எல்லாமே சொல்றாங்கிறத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படணும்? நான் சொல்றது என்னன்னா, அடிப்படையான சில விஷயங்கள் வந்து திமுக நிலைப்பாடு. சார் நான் இந்த முடிவு நான் சொல்ல வேண்டிய இடம் எது சார்? அதுக்கு முன்னால எதுக்காக எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நான் இன்னும் அக்ரி வித். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அவங்க என்ன மாறுதல் கொண்டு வராங்கன்னு பாப்போம்னு சொல்ல வர்றீங்க. நான் கேட்கிற கேள்வி, பிஜேபி சொல்லியிருக்காங்களா எங்களுடைய அடிப்படை நிலைப்பாடுல இருந்து நாங்க மாறுதல் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இவங்க என்ன சொல்லணும்? காங்கிரஸ் சொன்ன மாறுதல்களை 15 நிமிஷத்துக்குள்ள நாங்க மாத்தி கொடுக்கிறோம், ஆதரவு கொடுங்கன்னு பல தடவை சொன்னாங்க. ஆனா 15 நிமிஷம் டைம் கூட கொடுக்காம நாடாளுமன்றம் அதை தோற்கடிச்சிடுச்சு. ஆமா ஆமா. இப்ப புதிதாக அந்த தோற்கடிக்கப்பட்ட அதே மசோதாவை திரும்ப கொண்டு வர போறாங்களா, இல்ல ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்களா? இல்ல, அவங்க சொன்ன அந்த 50% அஷூரன்ஸை இப்ப கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அந்த இதுல இல்ல அது. அந்த ஆக்ட் அவங்க கொண்டு வந்து மசோதால அது இல்ல. வெர்பலா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்ப அஷூரன்ஸா கொடுக்க போறாங்க. அஷூரன்ஸை கொண்டு வந்து பார்ட் ஆஃப் தி மசோதாவை கொண்டு வந்து இப்ப கொண்டு வர போறாங்க. அது நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அது வந்து நல்லதா? 50% கூட்டினாலுமே தமிழ்நாட்டுக்கு நல்லதா? பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அந்த 7.25 அந்த 25 115 அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். 543ல 39க்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அதே ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புதிய இடங்கள்லயும் இருக்கணும். அதுதானே அந்த 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 நிலைப்பாடு வந்து முந்தி இருந்தது. இப்ப இவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் பத்தி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. நினைவு இருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்டேஷன்ல பாத்திருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எல்லாத்துலயும் யூனிஃபார்மா இருக்கிற வரைக்கும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கு உள்ள நிலைமையில மாறுதல்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி, இவங்க பண்ண கமிட்டி தான் குரியன் கமிட்டி. அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, 542 பேர் இருக்கிற சமயத்திலேயே ஒரு எம்பிக்கு வந்து 10 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. அது 832 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த எம்பி எங்க பேச போறாங்க, எந்த பிரச்சனை பத்தி அப்படிங்கிற பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் அல்லது பிராக்டிகல் ப்ராப்ளம் சார். அதுல ப்ரொசீஜர் இல்ல சார். இல்ல அது ப்ரொசீஜர் இல்ல சார், அது பெரிய பிராக்டிகல் ப்ராப்ளம். நீங்க கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷன் வழியில பேசலாம். It depends on the performance of the government அல்லது ஸ்பீக்கர். அதை பொறுத்தது. இன்னைக்கு அவங்க கொடுக்கலங்கிறதுக்காக சட்டத்தை நீங்க வளைக்க முடியாது, ஒரு வளர்ச்சியை நீங்க தடுக்க முடியாது. சரி சார், நான் சொல்றேன், இந்த இது வந்து 50% கூட்டினாலும் தமிழகத்துக்கு டேமேஜ் தான் சார், சந்தேகமே கிடையாது. இவங்க எந்த ஸ்டாண்ட் வேணாலும் எடுத்துட்டு போட்டோம், எனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்க முடியும். நான் அது எப்படி அது தமிழ்நாட்டுக்கு எப்படி? ஏன்னா நீங்க வந்து திரும்ப என்ன சொல்றீங்க, அந்த 7.3% எங்களுக்கு கிடைக்குது மட்டும்தான் சொல்றீங்க. 542ல 7.3%க்கும் 842ல 7.3% நம்பர் வித்தியாசம் என்ன? 500ல வந்து 50னா 750ல 75. சரி, 750ல நீங்க 10% அந்த 50%ங்கிறது ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க நீங்க. நான் இப்ப ஆக்சுவல் நம்பரை கேட்கிறேன் உங்ககிட்ட. 750ல 75 பேர் இருந்தா இந்த 500ல 50 பேர் இருந்த அளவுக்காவது கூக்குரல் எழுப்ப முடியுமா? ஏன்னா டோட்டல் நம்பர்ல நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? நீங்க பெர்சன்டேஜ் மட்டும் சொல்றீங்க, டோட்டல் நம்பர்ல எத்தனை பேர் இருக்கு? ஏற்கனவே த சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் இனஃப். ஏதோ ஓரளவுக்கு இந்த நம்பர்ல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் வீக் ஆகத்தான் செய்யும். அதனாலதான் கொரியன் சொன்னாரு, நீங்க இங்க வந்து 2.2% வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இருந்ததுன்னா பாப்புலேஷன் ஸ்டெடி ஆகும். நமக்கு தமிழ்நாடு ஏறக்குறைய 1.7 என்னமோ ஏறக்குறைய வந்துட்டோம். யூபியில முன்னேறாம இல்ல, அவங்க 4 இருந்தது, அதுக்கப்புறம் குறைச்சி இன்னும் 3.somethingல தான் இருக்காங்க. அப்ப நீங்க பாப்புலேஷன் கிரைட்டீரியான்னு சொல்லி வச்சீங்கன்னா, இந்த பாப்புலேஷன் கிரைட்டீரியா அடுத்து வந்து இப்ப நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த 50%, இப்ப உங்ககிட்ட சொல்றேன், அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாப்புலேஷன் கிரைட்டீரியா தான் கேட்க போறாங்க. உங்க டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து பாப்புலேஷன் தவிர வேற எதுவுமே கிடையாது அங்க கன்சல்டேஷன். இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன் சார், நீங்க வந்து இப்ப வந்து 50% கூட்டிட்டீங்க. இந்த 50% கூட்டினது வந்து எத்தனை வருஷத்துக்கு? கிளாரிட்டி இருக்கா? அடுத்தது வந்து பாப்புலேஷன் கிரைட்டீரியா போச்சுன்னா
அதனால இது எதுவுமே கிளாரிட்டி கிடையாது. இது வந்து அனாவசியமா தேன் கூட்டுல கைய வைக்கிறது. 542 பேருங்கிறது இருக்கட்டும். இந்த 542 பேர் இருக்கிறதுல வந்து எந்த விதமான நஷ்டமும் யாருக்கும் வரல. பேசுறவங்க பேசுறாங்க, பேசாம வாய மூடி மௌனியா இருக்கவங்க இருக்காங்க. அதான் 850 வரப்போகுது, 1000 வரப்போகுது. அதனால ஆமா. நான் அதனால நினைக்கிறேன் இது வந்து தமிழ் அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. பேசாதவங்க தான் அதிகமாக இருக்க போறாங்க. அது ஒரு ஆனா பிரச்சனையே இல்ல. பேசுற நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். அதுல சந்தேகமே இல்ல. நம்ம பேசுற நம்பர் நமக்கு ஜாஸ்தி ஆகும்னா, மொத்த நம்பர்ல மறுபடியும் பெர்சன்டேஜ் மட்டும் பார்க்காதீங்க. மொத்த நம்பர்ல பாருங்க. அதனால ஐ கோ வித் வாட் கொரியன் கமிட்டி செட். அவங்க ரொம்ப கிளீனா இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த முடிவுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க தேவைப்பட்ட இன்னும் 100 வருஷத்துக்கு கூட நீங்க இந்த நம்பரை கூட்டக்கூடாது. பாப்புலேஷன் இஸ் ஒன்லி கிரைட்டீரியாங்கிற ஒரு நிலைமை இருக்கிற வரைக்கும் கூட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதான் கரெக்ட். அவங்க எந்த ஸ்டாண்ட் அது வேணாலும் எடுக்கலாம் சார். ஓகே. தமிழ்நாட்டுக்கு அது ரைட்டு. தமிழ்நாட்டுக்கான நிலைன்னு நீங்க சொல்றீங்க. யூபியில வந்து அதை என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு ஆமா ஏற்கனவே சார். அவங்க 15 அவங்க வருஷம், வசதியத்தை அவங்க 20 வருஷம். பார்ப்பாங்க சார். அவங்க வசதியத்தை அவங்க பார்ப்பாங்க. அப்ப நம்ம வசதியை நம்ம பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே இல்ல சார். வலுவான ஒரு இல்ல ஸ்ட்ரென்த்தா கிடையாது சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து. இப்ப இன்னும் வந்து அது குறையத்தான் போகுது. நம்பர் குறையத்தான் போகுது. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்பர் குறைய போகுது. நீங்க 50%க்குள்ள வரைக்கும் எப்படி குறையும்? இல்ல 500க்கு 50னா 750க்கு 75. சரியா? ஆமா. ஆமா. ஆனா உங்க நம்பர் வந்து 75 750ல. அப்ப மொத்தம் மத்தவங்கலாம் 675. இன்னைக்கு மத்தவங்கலாம் 500க்கு 50னா 450. 450 பதிலா அவங்களுக்கு 575 போகும்போது உங்களுக்கு 75 வருது. சார் ஓட்டெடுப்புன்னு போனா ஒண்ணு தானே சார் அது. இது சார் ஓட்டெடுப்பு ஒண்ணு. ஆ. ஓட்டெடுப்புன்னு போனா ஒண்ணு தானே. மெஜாரிட்டி 2/3 அதுக்கு எல்லாத்துக்கும் அது ஒண்ணு தானே. ஆமா ஒண்ணுதான். அப்புறம் எப்படி அதை எப்படி நீங்க சத்தம் போடுறது அப்படிங்கிறத பார்லிமெண்ட்ல வச்சுக்கிட்டு இல்ல அதை மட்டும் நான் சொல்லல. அத ஒரு இல்ல அதை மட்டும் நடைமுறையாக சொல்ல. வச்சுக்கிட்டு பேச முடியுமா? இருங்க 2/3 சரி சார் நான் ஒண்ணு கேட்கிறேன். இன்னைக்கு 500 இருக்கும்போது சிம்பிள் மெஜாரிட்டி எத்தனை சார் தேவைப்படுது? 250 251 தேவைப்படுது. 251 750 இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை ஆ, தேவைப்படுது? அதே பெர்சன்டேஜ் இல்ல தானே சார் சார். இல்ல சார் இல்ல சார் இருங்க. அதே பெர்சன்டேஜ் மறுபடியும் சொல்றீங்க. 750க்கு உங்களுக்கு 700க்கு 350 அது 25 376 தேவைப்படுது. 376 தேவைப்படுது. இப்ப நான் சொல்றதெல்லாம் இந்த 376க்கு அவங்களுடைய நம்பர் கூட்டினதுனால வாய்ப்புகள் அது இன்னைக்கு உள்ளதை விட அன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக போகுது. அவங்களுக்கு அவங்க நினைச்சதெல்லாம் பாஸ் பண்றதுக்கு. என்னைக்கு நிலைமை மாறும்? யூபி வந்து இந்த மாதிரியான இதுக்கு எதிராக அது பண்ணும் ஒரு நாள். 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு யூபி ரிவோல்ட் பண்ணும். ஆனா சார், அதுக்குள்ள இது நீங்க இந்த டெமோக்ராட்டிக் கேரக்டர் நான் சொல்றேன். 543ல 273 அதுலயும் அதே தானே. அதே பெர்சன்டேஜ் தானே வருது. பெர்சன்டேஜ்ங்கிறது வேற. உங்களுக்கு நம்பர்ஸ்ங்கிறது வந்து வேற. சார் எப்படி நம்பர்ஸ் வந்து அங்க ஜாஸ்தியா போகுது. அங்க ஜாஸ்தியா போகுது. அது மேத்தமெட்டிக்கலா சரியா வரல சார் அது. இன்னைக்கு ஆமா. அது உங்க 542 வச்சுக்கோ. 40ல நமக்கு 60 சார். பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 வந்து நமக்கு 60 ஆக போகுது. 60. யூபிக்கு வந்து 80 வந்து 120 ஆக போகுது. 120. சரிங்களா? 120 ஆக போகுது. 120க்கும் 60க்கும் இடையில உள்ளது எத்தனை வித்தியாசம்? 60 நம்பர் வித்தியாசம். 60 நம்பர் வித்தியாசம். அதே ப்ரொபோர்ஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸுக்கும் கூடுதல்னு கேக்குறேன். நீங்க கொஞ்சம் கொரியன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படிக்கிறீங்களா? இப்ப அதை பத்தி நான் கொரியன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படிக்கிறேன் சார். நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் தான் அவங்க வச்சிருக்காங்கன்னா அது வந்து எனக்கு ஏற்புடையது இல்லைன்னு தான் நானும். இல்ல நீங்க படிச்சு பாருங்க. அதாவது அதுக்கான காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் என்ன விளங்கலன்னா புது பார்லிமெண்ட் கட்டடம் கட்டினாங்கல்ல. கட்டடம் கட்டும் போதே லோக்சபால 1000 பேர் உட்கார்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. எதுக்கு சார்? இது இன்னைக்கு நேத்து அவங்க பிளான் பண்ணல. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணதை இன்னைக்கு வந்து சட்டமா கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய பிளான் என்ன? அது எல்லாம் வந்து ரைட்டு. அது எல்லாத்தையும் நான் மறுக்கல. அவன் சொல்றது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். பட் அதை எதிர்க்கிறவங்க சரியான காரணத்தை சொல்லி எதிர்க்கணும்ல. இந்த மாதிரி காரணங்கள் வந்து கிரவுண்ட்ல இல்ல சார். அக்ராஸ் த போர்டு 50% இன்னைக்கு கூட்டினாங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கையும் டீலிமிட்டேஷன் மீட்டிங் வந்து நடக்கும்ல. அந்த அடுத்த 10 வருஷத்துல என்ன சார் பண்ண போறாங்க? அதே 50% வச்சிருக்க போறோம்னு சொல்ல போறாங்களா? சட்டம் போட போறாங்களா? மிஸ்ஸஸ் காந்தியும் மிஸ்டர் வாஜ்பாயும் சொன்னாங்கல்ல, அடுத்த 25 வருஷத்துக்கு கூட்ட மாட்டோம்னு. அது மாதிரி இந்த 50% கூட்டினதுக்கு அப்புறம் இன்னும் 50 வருஷத்துக்கு கூட்ட போறது இல்லைன்னு சொல்ல போறாங்களா? அத நீங்க என்ன வலியுறுத்தணும்னு சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் தெரியாம இருக்கும்போது நாங்க வந்து அதை பரிசீலிப்போம்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல.
இதுல வந்து ரொம்ப சார் ரொம்ப அது எப்படி விவரமா சார்? ரொம்ப தெளிவா சார் நீங்க நீங்க தானே அதுக்கான திருத்தங்களை கொடுக்கணும். அது எப்படி அவன் கொண்டு வரும்போது ப்ரொபோசல் இல்ல இல்ல. நாங்க அப்போ கொடுக்கணும் திருத்தங்கள் டிஎம்கே நீங்க தானே கொடுக்கணும் சார். கொடுக்கணும். இல்ல நாங்க கொடுக்கணும் திருத்தங்கள் டிஎம்கே கொடுக்கணும் சார். முதல்ல லெட்டஸ் டி ரிமெம்பர் சார் டீலிமிட்டேஷனை டிஎம்கே எதிர்த்து தான் முதல் முதல்ல டிஎம்கே தான் முதல் முதல்ல டிஎம்கே மீட்டிங் தான் சார் போட்டதே சொல்றேன். டிஎம்கே தான். டிஎம்கே தான் சொல்றேன். டிஎம்கேக்கு ஒரிஜினலா அவங்க டிராஃப்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஊரெல்லாம் டிஎம்கேக்கு அட்வைஸ் பண்றாங்களே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். நான் ஒண்ணு வேற கேட்கிறேன். எந்த போன தடவை அவங்க கட்சிக்கும் இப்படி அட்வைஸ் பண்ண மாட்டாங்க சார். வேற எந்த கட்சிக்கும் அப்படி அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. திமுகவுக்கு ஏன்னா மட்டும்தான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆமா சார், இவங்களுக்கு தான் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி சார். இவங்க தான் முதல்ல அனைத்து இந்திய அளவில் ஒரு கூட்டம் போட்டது. வேற யாருமே இனிஷியேட்டிவ் எடுக்காத போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் கூட்டம் போட்டாரு, கடிதம் எழுதினாரு. இவங்களுக்கு இது முக்கியமான விஷயம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது நேரம் கொடுங்கன்னு பிரைம் மினிஸ்டர் லெட்டர் போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த லெட்டருக்கு அவங்க ஒரு மரியாதையும் காமிக்கல. அவர் சிஎம் இருக்கும்போதே காமிக்கல, ஒரு மரியாதையும் காமிக்கல. ஒரு மரியாதையும் அடுத்து காட்டல. இன்னொன்னு ஒரு சொல்றேன், மரியாதையும் அந்த காட்டல. சட்டத்தை கொண்டு வரும்போது ஜெயராம் ரமேஷ் ரொம்ப கரெக்டா கேட்டாரு. நீங்க வந்து ஒரு மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துருக்கணும், டேபிள் வச்சுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. மறுபடியும் அதுதான் பண்ண போறாங்க. அதெல்லாம் தான் இஷ்யூ. அதெல்லாம் தான் இஷ்யூ. அதை பத்தி யாருமே இன்னும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனா திமுக செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி மட்டும் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் பேசுறாங்க. சிதம்பரத்து மத்தவங்க நான் அவங்க கூட சேர்ந்துக்கல சார். நான் சொல்றதெல்லாம் டிஎம்கே டுக் அ வெரி கரெக்ட் ஸ்டாண்ட் அட் ஆல் இந்தியா லெவல். ஒரு அனைத்து இந்திய பிரச்சனையை பத்தி மற்றவங்களும் அந்த அளவுக்கு கவலைப்படாத நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய குரல் எழுப்புச்சு. அது ரொம்ப வரவேற்க தகுந்தது. இன்னைக்கும் அவங்க வந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு நலன் பாதிக்கப்படுற எதையுமே நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், அதெல்லாம் வந்து சரிதான். ஆனா இதுல வந்து அவங்க கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இந்த டீலிமிட்டேஷன் எப்படி கொண்டு வர போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படி கொண்டு வந்தாலும் அது தமிழக மற்றும் இந்திய நலனுக்கு, அது இந்திய நலனுக்கு எதிரானதாங்க அவங்க பண்றது, ட்ரை பண்றது. அந்த டிஎம்கே வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி செய்ய முடியாத பல செயல்களை இவங்க திங்க் பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. தே ஆர் அ மாரல் ஃபோர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல. அதை யாராவது மறுக்க முடியுமா? ஆமா, அந்த ரீஜனல் மாரல் அந்த பார்ட்டி இல்ல, ரீஜனல் பார்ட்டின்னு இருக்கிறவங்க நாடாளுமன்றத்துல கொண்டு வரக்கூடிய எஃப்சிஆர்ஏ பத்தியோ அல்லது தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்பவர்களுக்கு தண்டனை என்பது பற்றியோ, அப்படி ஒரு மசோதா வரப்போகுதுங்கிறத பற்றியோ மற்ற மாநில கட்சிகள் தமிழ்நாட்டுல வந்து எந்த அக்கறையும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டியதே இல்லையா? திமுக சொல்ல வேண்டிய இந்த பாருங்க, மத்தவங்க கருத்து சொல்ல வேண்டியது நான் சொல்லல. நீங்க மத்தவங்களை பத்தி பேசிட்டீங்க, நான் டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கேன். டிஎம்கே வந்து மத்தவங்க சொல்லலங்கிறதுனால டிஎம்கே வாய்மூடி மௌனமா இருக்குமா? எத்தனை விஷயங்களை மத்தவங்க எல்லாம் பேசாம இருந்திருக்காங்க. டிஎம்கே பேசிட்டு ஆரம்பத்தில இருந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லா ரேவந்த் ரெட்டி உட்பட பல சிஎம் கூட்டம் நடத்தி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்க எல்லாத்துலயும் ஸ்டாண்ட் எடுத்து தான் கொடுத்துருக்காங்களே. அதுக்கப்புறம் ஏன் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது, திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? இல்ல டிஎம்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நாங்க அதே ஸ்டாண்ட்ல இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும்ல. எதுக்கு சொல்லணும்? அவங்க ஏற்கனவே அவங்க எடுத்த ஸ்டாண்ட் அப்படியே தானே சார் இருக்கு. இப்ப என்ன அப்படி இருக்குன்னு யாரும் தெரியும் இல்ல. ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் பரிசீலிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்படி இருக்கணும் என்ன அர்த்தம்? என்ன திருத்தம் கொண்டு வந்தாலும் எங்களுடைய ஸ்டாண்டு ஒண்ணுதான். அதான் சார் என்னென்னலாம் அதுல இருக்கணும்னு திருத்தங்கள் ஏற்கனவே ரெசல்யூஷன் மீட்டிங் முடிச்சு ரெசல்யூஷன்ல போட்டீங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு மசோதால இன்கார்பரேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படி எதுக்காக எதிர்ப்பீங்க? நீங்க ஒரு கற்பனை உலகில் இருக்கீங்களா? அப்படி எல்லாம் அவங்க இன்கார்பரேட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கற்பனை உலகில் தான் இருக்கீங்க. அப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னா எதிர்க்க போறாங்க சார். சரி விடுங்க சார். அவங்கள மட்டும் எதுக்கு சார் முதல்லயே நெஞ்ச கழிச்சு காட்ட சொல்றாங்க? சார் நீங்க மத்தவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் மத்தவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு நான் அரசியல் களத்துல இருக்கிறவங்க தானே, அவங்க அதுல என்ன மைலேஜுக்காக அதை சொல்றாங்கன்னு தெரியணும்ல. சரி, அப்ப அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். காங்கிரஸ்ல எந்த மைலேஜ் சொல்றாங்கிறத பத்தி விவாதிக்கலாம். நான் இப்ப என்ன சட்ட திருத்தம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் விவாதிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் காங்கிரஸ் ஸ்டாண்டு சப்போர்ட்டாக நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க ஒரு பச்சோந்தியா காமிச்சிட்டாங்க, அதுக்கு என்ன பண்றது? ஒரு நாகரிகமாவது சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல எங்களுடைய அரசியல் நலனுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதை கூட சொல்லல. அந்த இது வந்து அந்த ஹர்ட் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு. அதை பத்தி எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே சமயம் சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து புழுதி கிளப்ப பாக்குறாங்க. இவங்க காங்கிரஸ் ஸ்பைட் பண்றதுக்காக வேண்டி இதுல வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலங்கிறாங்க. அப்படியெல்லாம் அனாவசியம் அவங்களை பத்தி பேசும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், எங்களுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் என்ன தீர்வு கொண்டு வராங்க நாங்க பாக்குறோம், ஆனா எங்களுடைய அடிப்படை நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
இவர் இளங்கோவன் சொல்லும்போது எங்களுடைய அடிப்படை நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லைன்னு சொல்லலனாலும் சுத்தி வளைச்சு அதை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக எது இருந்தாலும் நாங்கள் அதை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுல வரவேற்க தகுந்ததுதான். எம்பிக்களோட ஒரு கூட்டம் போட்டு திமுகவினுடைய தலைவர் முடிவுல, எம்பிக்கள் கூட்டத்தின் முடிவுல இதே ஸ்டாண்ட சொல்றாரு. அதை இக்னோர் பண்ணிட்டு ஆர்.எஸ். பாரதி சொன்னாரு, இளங்கோவன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதுதான் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் ஸ்டாண்டு. மத்தவங்க சொல்றது நான் சொல்லல, நீங்களும் சொல்லி. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதையெல்லாம் பத்தி பேசுறாங்க. ஆர்.எஸ். இளங்கோவன் சொல்றதை பத்தி சொல்றாங்க. ஆனா தலைவர் சொல்றதை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு நானே கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா கூட்டத்தொடர் வருது சார், பார்ப்போம். அது 2 நாள் வெயிட் பண்றோம். கூட்டத்தொடர் வர்றது நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு என்ன அச்சம்னா அவங்க ஏதோ சில திருத்தங்கள்லாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க, அதை பார்த்து பரிசீலிப்போம்னு சொல்றாங்களே. முதல்ல கொண்டு வரும்போது இது எதையாவது சொன்னாங்களா அவங்க? இந்த சட்டத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்கணுமோ அப்படி முன்கூட்டி நோட்டீஸ் கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. இப்பயே லாஸ்ட் மினிட்ல திருத்தத்தை கொண்டு வரோம்னு சொன்னாலும் சொல்லலாம். நீங்க இந்த திருத்தத்தை A to Z எதிர்த்த கட்சிக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன செய்வாங்கங்கிறது தெரியாதா? பொலிட்டிக்கலா ஐசோலேட் பண்றதுக்காக, பொலிட்டிக்கலா ஒரு கார்னர்ல தள்ளுறதுக்காக திமுகவினுடைய அரசியல் எதிரிகள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாருமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். யார் சார் அந்த அரசியல் எதிரிகள்? யாரு? காங்கிரஸ் இவங்க இல்லாம? ஆமா. யார சொல்றீங்க? காங்கிரஸ் எதிரிகள். காங்கிரஸ் சொல்றவங்க எல்லாரும், சிதம்பரம், திருமாவளவன் எல்லாரும். திருமாவளவன் நான் சீரியஸா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, ஆல் இண்டியா லெவல்ல நம்ம ஒருமை. சிதம்பரம் சொல்றது திமுக ஏத்துக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அவர் இந்தியா கூட்டணியில இருங்க, நீங்களும் இருங்க, தாவேக்காவும் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கணும் கட்டாயம் கிடையாது. ஆனா வெளியில இருந்துகிட்டே நாங்க எதெல்லாம் நாட்டு நலனுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்ததோ அது அப்படிப்பட்ட ஸ்டாண்டு தான் எடுப்போம் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. அதை அவங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணா போதும். சார், ஜூன் 8ஆம் தேதி கூட்டம் முடிஞ்சது. சிஜேஐக்கு கடிதம் எழுதுனாங்க. திமுக தானே கையெழுத்து போட்டது. அவங்க கூட இருக்கிறவங்களா கையெழுத்து போட்டாங்க? அல்லது கூட்டணி? எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் என்னன்னா, அந்த என்ன திருத்தம் கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரிசீலிப்போங்கிறாங்கல்ல. திருத்தத்தை கொண்டு வர்ற நேரம் இவங்க பரிசீலிக்கிறதுக்கான நேரமாவே இருக்காது. லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணாங்க? அந்த சட்டத்தை லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஜனநாயக விரோதமான செயல்கள். அதனால இவங்களை பத்தி தெரியும்ல. தம்பி சண்டை பிரசண்டன் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பிஜேபி பத்தி. அதனால இவ்வளவு சொல்லும் போது கூட ஒரு வார்த்தை இதையும் சொல்லியிருக்கலாம். எனிகோ கடைசியில திமுக தலைவர் என்ன சொல்றாரோ அதான் அங்க நிக்கும். அவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்காருங்கிறது நமக்கு எல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ரைட் சார். அப்போ அந்த சந்தோஷத்தோட அவன் நிறைவு செய்திருவான் சார் இன்னைக்கு. சரி, அந்த சந்தோஷத்தோட கூடவே தங்களால் நியமிக்கப்பட்ட கொரியன் கமிட்டி சொன்னது இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். ஓகே சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.